நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. படமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாமே சூப்பர்ண்ணா. மியூசிக்லேருந்து படம்லேருந்து எல்லாமே எல்லாம் நடிச்சிருக்காங்க. டைரக்ஷன் எல்லாமே பக்கா சூப்பர் சூப்பர். டைரக்ஷன் நல்லா இருக்கு. கடைசியில் எந்த மாதிரி ஒரு எண்டிங் இருக்குமோ அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி அதே நல்லா முடிச்சாங்க. சூப்பர். லவ் சீன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் லவ் தான் இருக்கும்ட்டு, பட் அதை விட கண்டென்ட் மெயினாக வந்து சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பையன் நல்லா டெவலப் ஆகிடும், நல்லா பண்ணியிருக்கு. பேரண்ட்ஸே இதுக்கு தான் டெடிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஜாலியாகவும் இருக்கு, ஃபேமிலியாக எல்லாம் பார்க்கலாம். நல்ல படம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு படம். செம்ம மியூசிக்லாம் அச்சவே இல்லை, செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. இல்லை ப்ரோ, சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா படிக்கணும். இந்த மாதிரி அப்பா அம்மாவோட யாருமே லவ் பண்ண மாட்டாங்க, யாருமே வீணாக லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே இல்லை, சூப்பராக இருக்குது. யூத்துக்கு தேவையானது சொல்ல வராங்க. சூப்பராக இருக்குது. எமோஷ்னலாக செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, எமோஷ்னலாக இருக்குது. ஜென்சி கிட்ஸ்க்கு தான் அந்த அவங்க சொன்ன மாதிரி 2020s அந்த 2004 வரைக்கும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் சொல்லவா வேண்டும், சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. புரியல. ஃபேமிலியோட பார்க்கலாம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ படம், சூப்பராக இருக்குது. ஆக்டிங் பக்கமாக பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் ஆக்டிங் ரெண்டுமே பக்கமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப் எமோஷனலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு. கடைசியாக ஒரு எண்டிங் கார்டு இந்த படம் வந்து அனைத்து பெட்ரோல்களுக்கும் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்ட்டு பக்கமாக சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக STR 51 இருக்கா என் தலைவனுக்காக தான் நான் வந்தனே இங்கே. ஏன்னா கென்னும் ஒரு STR ஃபேனு, நானும் ஒரு STR ஃபேனு. STR 51 கேஷன் குள்ள இருக்கேன் ப்ரோ. அந்த முட்டை கலக்கின்னு ஒரு பாட்டு ப்ரோ ஒன்ஸ் மோர் போட்டாரு. ஆக்சுவலாக தேட்டர் ஓனரு ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு யாருக்குமே நாங்கள் போட்டது இல்லை, ஸோ இந்த ஹீரோக்கு வந்து நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் மோர் போட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தான் அந்த இன்ட்ரோ டெபியூட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இது போட்டிருக்காரு அவர் ப்ரோ. 3 ஹீரோயின்ஸும் பக்கமாக நடிச்சிருக்காங்க ப்ரோ. யாருக்குமே முதல் படம் மாதிரியே தெரியல இது. ஆக்சுவலாக யாருக்குமே முதல் படம் மாதிரியே இல்லை. ஸோ ஆக்சுவலாக துருவிக்ரம் ஆதித்யா வர்மா எப்படி நடிச்சிருந்தாரு, எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்டா, அதே மாதிரி கென் நடிச்சிருந்தாரு. எல்லாம் அந்த கென்னன் கேங் எல்லாருமே பக்கமாக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. படம் வந்து ஆக்சுவலாக உண்மையான ட்ரூ லவ் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் எதிர்பார்க்க முடியும். அதே விட கென்னும் அவங்களுடைய அம்மாவோட அஃபெக்ஷன் அதையும் காட்டிருக்காங்க. ஸோ சாம ப்ரோ. ஹீரோயின்ஸ் எல்லாம் சாம. டிபேட்டுக்கு டிபேட் டைரக்டராக செம்மையாக பண்ணிருக்காரு. அதான் இதுக்கு மேலே அது சொல்லவே வேண்டாம். முட்டை கலக்கி 2 தடவை போட்டாங்க, அதுவே நம்ம மனசுக்கு போதும். என்ன பாட்டு அதுவே போதும். நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல ப்ரோ, நல்லா தான் இருக்குது. சூப்பர் தான் ப்ரோ, நல்லா சூப்பராக அழகாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருக்குது ப்ரோ. ப்ரோ நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், செம்மையாக பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியோட சூப்பராக பார்க்கலாம், நல்லா ஃபீல் பண்ணலாம். இல்லை ப்ரோ, அது இந்த ரியல் 2K கிட்ஸ் இருக்குல்ல, அவங்களோட ஃபீல்ஸ் ஸ்கூல் லைஃப்பில் எடுத்துன்னு வரலாம் ப்ரோ. தேங்க்ஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, புதுசாக இருக்குது. புதுசுன்றதுனால ஓகே, படம் நல்லா இருக்குது. வெறும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா காமெடியாக போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு பேரண்ட்ஸ் அந்த இது வந்துட்டு நல்லா எடுத்திருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் சிறை ஹீரோயினோட மேஜர் போர்ஷன்ஸ் வருது. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஜிவி தான் படத்துக்கு நல்ல இது கொடுத்தது. சூப்பராக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. யூத் என்ன சொல்ல வராரு, படத்துலேயும் ஹீரோவாகவும் ஜெயிச்சிட்டாரு, டேரக்டராகவும் ஜெயிச்சிட்டாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஹீரோயின் ஆக்டிங் 3 அதான் ப்ரோ. எல்லாருமே பொறாமப்படுறாங்க ப்ரோ. 3 ஹீரோயினி வச்சுட்டாரு, எல்லாருமே பொறாமப்படுறாங்க இவர் மேலே. சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம்.
லாஸ்ட்டில் எமோஷன் வச்சு முடிச்சிருக்காங்க. சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு எல்லா சீனுமே. ஒரு சீனுக்கும் சூப்பராக இருக்குது. ஆடியன்ஸ் என்ஜாய்மெண்ட் செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள். மொத்தமாக ஸ்கூல் போர்ஷன் தான், வேறு எந்த போர்ஷனும் கிடையாது. மொத்தமாக ஸ்கூல் போர்ஷன் வச்சு முடிச்சிருக்காங்க. படம் தூக்கி வேறு லெவலில் இருக்குது படம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் ஆடியன்ஸ் வந்து. சூப்பராக நல்ல மிடுக்கன் நல்ல நல்ல ഡയറക്ടറാണ്. മൂവിയും നല്ല നല്ല തമാശരിക്ക് പിന്നെ ரொம்ப ഇത് എന്തു പറയാൻ ഹൃദയസ്പൃക്കായ പല കാര്യങ്ങളും ഇതിലുണ്ട്. എന്തായാലും നല്ലൊരു ഫാമിലി എൻ്റർടൈനർ நல்லா இருந்துச்சு ப்ரோ படம் வந்து. கென் டைரக்ஷன் செம்மையாக இருந்துச்சு, ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு வந்து, சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது இப்போது புது டேரக்டர்னால் ஏதாச்சும் ஒரு வந்து லேக் இருக்கும், அது வந்து சுத்தமாக அவர்கிட்ட இல்லை. அப்படியே ஸ்மூத்தாக அழகாக போச்சு. கடைசியில் எமோஷ்னல் சீன் வந்து நல்லா செம்மையாக வச்சுருந்தாங்க வந்து. யூத் என்ன சொல்ல வராங்கன்னா, பசங்க இதை வந்து புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிக்கலாம். ஆனால் நல்ல ஸ்டோரி வந்து சில பேர் வந்து புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிக்கலாம். ஆனால் நல்ல ஸ்டோரி அவ்வளோதான். 3 படம்லாம் இல்லை, ரெஃபரன்ஸ் தான் வரும். 3 படம்லாம் வந்து எஸ்டிஆர் சாங் நிறையா வரும் அவ்வளோதான். மிச்சபடி 3 படம் மாதிரிலாம் இல்லை, நல்லா வரும். 3 படத்தை வேறு வந்து இருக்குது, இது வந்து வேறு. இது வந்து ஒரு அப்பா அம்மா பேச்சை கேட்டு இது பண்ணுற மாதிரி. கடைசியில் ஃபஸ்ட்டு ஜாலியாக இருப்பார், அடுத்தது அப்பா அம்மா கேட்டு பேச்சு தெரிஞ்சுற மாதிரி அப்பா அம்மாக்காக பாஸ் பண்ணி ஒரு நல்லா பண்ணுறவர். ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் ஃபேமிலியோட. செகண்ட் ஹாஃபு முக்கியமாக பார்க்கணும். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு இப்போ ஜென்ரலாக இருக்க பசங்க, செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்த்து புரிஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. ஜி மியூசிக்கு சொல்லவே முடியாது, எப்போவுமே வந்து சூப்பராக தான் இருக்கும், அச்சிக்கவே முடியாது. எமோஷ்னலாக இருந்தாலும் சரி வந்தாலும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே. யூத் உண்மையிலே ரொம்ப யூத் எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது படம், நல்லா இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை, என்னடா இந்த மாதிரி ஒரு சம்மர் டைமில் சம்மர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. நம்ம எவ்வளோ படங்கள் பார்த்தாலும் இதில் ஒரு நல்ல ஒரு ஜாலியாக இருக்கணும், ஃபன் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து எங்கேயுமே போரிங் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கிளாசிக்காக ரொம்ப சூப்பராக மாசாக கொண்டு போயிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஐயோ சூப்பராக இருந்த தலைவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கை எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப ஒர்த்தப்பலாக பண்ணியிருந்தாரு. எங்கேயுமே வந்து போர் அடிக்கவே இல்லை. இந்த சீன் வெறுப்படிக்குது, இந்த சீன் போர் அடிக்குது அப்படின்ற இல்லாமல் ரொம்ப வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 2 ஹவர் படம் கூட பார்க்கலாம், அந்த மாதிரி ரொம்ப ப்ளசண்டாக இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்காது. ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் ரொம்ப தெருக்கி விட்டுச்சு. ஏன்னா நம்மளே எதிர்த்து டான்ஸ் ஆகிற அளவுக்கு ரொம்ப பண்ணியிருந்தாரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த சிறைப்படத்தில் வர பொண்ணு நடிச்சு அவங்களோட இது நல்லா இருந்துச்சு. எல்லாமே +1 படிக்கிற +1 ஆரம்பிக்குது கதை. 10th ஆரம்பிக்குது, அப்படி +1 போகிற +1 ஒரு லவ், இன்னொரு லவ், அப்புறம் ஒரு லவ், அப்புறம் ஒரு லவ், +2 அப்படின்னும் போது ஒரு கடைசியில் ஒரு மெசேஜோட முடிச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. அது இல்லாமல் இன்ட்ரோல் பிளாக் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னடா அப்படின்ற மாதிரி. அப்புறம் அப்பா அம்மா கேரக்டர், அப்புறம் நல்லி மேடம் கேரக்டர், எல்லாத்தோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன தேவையோ என்ன பண்ண முடியுமோ இப்போ யூத்துக்கு என்ன சொன்னால் ஏற்றுப்பாங்க, அந்த விஷயத்தை சூப்பராக கன்வே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நம்மள மாதிரி ஏஜ் ஒரு 40+ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு 60+ கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஏன்னா அவங்களாம் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் அந்த லைஃப்பை தாண்டி வந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்மள மாதிரி ஆடியன்ஸு நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு இது பண்ணுன்னா இந்த வந்து பார்க்கலாம்.